தரங்கம்பாடி அருகே உலக புகழ் பெற்ற திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி உடனாகிய ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவிலில் பிரபல தெலுங்கு பட இயக்குனர் ரவிராஜா மினிசெட்டியின் 76வது வயது பூர்த்தியை முன்னிட்டு பிரபல தெலுங்கு பட இயக்குனர் ரவிராஜா மினிசெட்டியின் 76வது வயது பூர்த்தியை முன்னிட்டு விஜயரத சாந்தி விழா மகன்கள் இயக்குனர் சத்யபிரதாஸ், மிருகம், ஈரம், ஐயனார் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்த நடிகர் ஆதியும் அவரது மனைவியும் நடிகையுமான நிக்கி கல்ராணி உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்றனர். பெற்றோர்களுக்கு ஆயுள் விருத்தி வேண்டி ஹோமங்கள், கலச அபிஷேகம் செய்து வழிபாடு நடைபெற்றது. தம்பதிகள் மாலை மாற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சுவாமி கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்ததால் அட்ட விரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. கோவிலில் ஆயுள் விருத்தி வேண்டி பல்வேறு ஹோமங்கள் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் இக்கோவிலில் 60 வயதில் சஷ்டிப்த பூர்த்தி, 70 வயதில் பீமரத சாந்தி, 75 வயதில் விஜயரத சாந்தி, 80 வயதில் சதாபிஷேகம், 90 வயதில் கனகாபிஷேகம், 100 வயதில் பூரண அபிஷேகம், 120 வயதில் முகுடாபிஷேகம் செய்து வயதான தம்பதிகள் ஆயுள் விருத்தி அடைவது ஐதீகம். இக்கோவிலில் இன்று பிரபல தெலுங்கு பட இயக்குனர் ரவிராஜா பினிசெட்டி, அவரது மனைவி ராதாராணி பினிசெட்டியின் 76வது வயது பூர்த்தியை முன்னிட்டு திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் விஜயரத சாந்தி விழா நடைபெற்றது. சிரஞ்சீவி, அமிதாப் பச்சன், வெங்கடேஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் போன்ற பல்வேறு நடிகர்களை வைத்து 55 படங்களை இயக்கியுள்ள ரவிராஜா பினிசெட்டியின் விஜயரத சாந்தி விழாவில் இவரது மூத்த மகன் இயக்குனருமான சத்யபிரபாஸ், மிருகம், ஈரம், ஐயனார், அரவான் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்த நடிகருமான 2வது மகன் நடிகர் ஆதி, அவரது மனைவியும் நடிகையுமான நிக்கி கல்ராணி உள்ளிட்ட குடும்பத்தினர் விழாவில் பங்கேற்றனர். குடும்பத்தினர் பூஜை, கஜ பூஜை செய்து 32 கலசங்கள் வைக்கப்பட்டு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மிருத்துஞ்சிய ஹோமம், ஆயுள் ஹோமங்களை கணேச குருக்கள் தலைமையிலான அர்ச்சகர்கள் செய்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பூரணாகுதி செய்யப்பட்டு தம்பதிகள் அனைவரும் மாலை மாற்றிக்கொண்டு புனித நீர் அடங்கிய கலசங்களை கையில் ஏந்தியவாறு ஆலய வெளிப்பிரகாரத்தில் தம்பதிகளுக்கு புனித நீரால் கலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தம்பதிகள் மாலை மாற்றிக்கொண்டு ஒருவருக்கொருவர் இனிப்புகள் ஊட்டி விழா நடைபெற்றது. அனைவரும் குடும்பத்தினருடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பின்னர் கள்ளவாரண பிள்ளையார், ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர், ஸ்ரீ கால சம்ஹார மூர்த்தி, ஸ்ரீ அபிராமி அம்மன் சன்னதிகளில் வழிபாடு மேற்கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கங்க. திருக்கடையூர் வந்திருக்கோம். குடும்பத்தோட அப்பாவோட 75வது பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸ்டார் பர்த்டே இன்னைக்கு. ஆமாம். ஸோ திருக்கடையூர் வரணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை. 65வது பர்த்டேக்கு வரலான்னு இருந்தோம், பட் முடியல. எல்லாரும் சேர்ந்து வரதுக்கான ஒரு இது அமையல. ஸோ 75th பர்த்டேக்கு வந்திருக்கோம். ரொம்ப நல்ல பூஜை நடந்திருக்கு. இங்கே விஜயரத சாந்தி அப்படின்னு ஒரு பூஜை பண்ணாங்க. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. டெம்பிள் கமிட்டி அவங்களுக்கும் மெம்பர்ஸ்க்கும் ப்ளஸ் இது ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக அந்த பூஜையை நடத்தி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக திருப்பியும் வருவோம். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.